ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் டிஎஸ்பி சேனல். லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இந்த வீடியோ போக ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கிடுச்சு எங்கள் பொங்கல். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சம் பர்சனல் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் பொங்கல் முடிச்சுட்டு தலையில் வச்சு அந்த பொங்கல் பாத்திரம் எல்லாம் தலையில் எடுத்துகிட்டு நாங்கள் கோயில் உள்ளே போயிட்டோம். கோயில் உள்ளே போயிட்டு நல்லாவே ரொம்ப சூப்பராக அபிஷேகம் எல்லாமே நல்லா நடந்துச்சு. பொங்கல் பிரசாதத்தை கோயிலில் வச்சுட்டு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக, ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டாக நல்லாவே நடந்திருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் வெளியில் வச்சுட்டு சாமி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். நாங்கள் அப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போயிட்டு சுபிக்ஷன் ஒரே விளையாட்டு தான், என் 2வது பையன். அப்புறம் உள்ளே போயிட்டு அங்கே சாமி முன்னாடி வச்சு விளக்கு, அந்த மாவு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமிக்கிட்ட வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறமா ரொம்ப நல்லாவே நடந்தது. எல்லாம் நிதானமாக, அர்ஜென்ட்டாக அவசரமாக இல்லாமல் ரொம்ப நல்லா நிதானமாகவே நடந்தது. ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸ் எல்லாம் சாமிக்கிட்ட வச்சு படைச்சாங்க. படைச்சிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கையில் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக நடந்துச்சு. ஸோ சாமியும் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக அதை சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன திங்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்தாரு. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அவங்க கொடுக்குற வரைக்கும். அவங்க பண்ணுறது எல்லாமே நின்று பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் என் பையன் கொஞ்சம் கூட நிற்கவே இல்லை கையில், சும்மா கீழே இறங்கணுன்னா. அலங்காரம் பண்ணி பச்சையம்மன் சாமி அழகாக அலங்காரம் பண்ணி காமிச்சிட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க அலங்காரம். ஆக்சுவலி அன்றைக்கி காது குத்துற விழான்னு சொல்லிட்டு அபிஷேகமும் நடந்திருந்தது. சந்தனம் அபிஷேகம்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா நடந்துகிட்ருந்தது. அப்புறம் சூடாக தட்டில் பொங்கல் போட்டு எங்கள் அத்தை சாமிக்கிட்ட வைக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க அந்த பொங்கல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாமியோட இலையில போட்டாங்க. போட்டுட்டு அப்புறம் தட்டி எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க. சாமி ஆராதனை. அதுக்கப்புறம் கற்பூரம் எல்லாம் ஆரத்தி கொடுத்தாங்க சாமி கும்பிட சொல்லி. ஸோ நாங்கள் காணிக்கை போட்டு சாமிக்கு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையெல்லாம் வெளியில் நீட்டிட்டு காமிச்சிட்ருந்தாங்க பொட்டு வைக்க சொல்லி அவங்க. அப்புறமா அது துணியில் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வெளியில் போயிட்டோம். எங்களுக்கு அங்கே வளையலெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வெளியில் வச்சு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்ணும். அந்த வளையலெல்லாம் மற்றவங்க வந்து எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. சரி, அவங்கள தடுக்க விரும்பலை. அவங்களையும் தடுக்க வேணாம், நல்லது தான் அப்படின்னாங்க. அதனால் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா திருப்பியும் நாங்கள் கொஞ்சம் வளையல் சாமிக்கிட்ட இருந்து அவர் பூஜாரிக்கிட்ட கேட்டோன்னே அவர் கொடுத்தாரு. அதுதான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பொங்கலெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் அங்கே நாகாத்தம்மா இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் அந்த பொங்கல் நாங்கள் சாமிக்கு கொடுத்த அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்ச நேரம் அங்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டுருந்தோம். ஒரு சுற்றிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நாங்கள் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்னோம். அந்த டைமில் தான் அந்த வளையலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க.
இந்த பிளேஸில் தான் வச்சுட்டோம். வச்சுட்டு சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம். வரவங்கெல்லாம் அந்த கூடையில் இருக்கிற இதை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் சாமிக்கிட்ட போட சொன்னாங்க, அதெல்லாம் போட்டுட்ருந்தோம். அப்புறம் கப்பில் பொங்கல் போட்டு கொஞ்சமாக அந்த சாமிக்கிட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டோம். அந்த காது குத்துற விழாலேயே கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பிட்டு ஒரு எங்கள் மாமியார் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதுதான் என்னை பார்த்து அப்படியே திரும்பிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக சாங்ஸ் கேட்டுட்டு நாங்கள் அந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வரும்போது சாமி பாட்டாக ஓடிச்சு, போகும்போது ஒரே ஃபன்னாக போச்சு. இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய், see you. அந்த ரோடே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்களும் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.